Hi friends, welcome to Chennai food. வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு அருமையான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரவை இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேங்க. நான் அடுப்பு சிம்மில் வச்சு தான் வறுத்துருக்கேன். கலர் மாறக்கூடாது, அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நாம் இதில் பால் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 1 கப்பு ரவை எடுத்தேன். இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு பால் அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே பாலை சேருங்க, அப்போ தான் கட்டிப்படாது. ரவை இந்த பாலோடு சேர்ந்து நல்லா திக்காக சுருண்டு வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சேர்த்து விட்ட பால் எல்லாமே ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ரவை நல்லா கட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி கட்டியாகிற வரைக்கும் நல்லா கலரிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம். இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறணுங்க. அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. நல்லா நைஸாக துருவி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் துருவலை இந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளுமே ஒரே கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினா போகிறோங்க, ரொம்ப வதங்க வேணாம். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே வத்திட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக சுருண்டு வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் சுத்தமான வெல்லம் எடுத்துருக்கனால நான் ஸ்ட்ரெயிட்டாக சேர்க்க போகிறேங்க. நீங்கள் சப்போஸ் வெல்லத்தில் அழுக்கு தூசி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஆர்கானிக் வெல்லம் எடுத்திருக்கேன், சுத்தமான வெல்லம் இது. நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நீங்கள் சேர்க்கும் பொழுது நல்லா பொடிச்சு போடுங்க, அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். தேங்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னே இந்த மாதிரி வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுங்க. மெல்ட் ஆகிட்டு பாருங்கள், தேங்காயோடு சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த வெல்லம் தேங்காய் எல்லாமே நல்லா சுருண்டு வருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நாம் ரெடி பண்ணி வச்ச ரவை இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக சர்க்கரை பவுடர் சேர்த்து விட்டுடலாம். நான் 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை பவுடர் எடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளவும் சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. லேசாக சேர்த்து பசஞ்சிட்டு கூட மீதை நம்ம மீற்றிக்கலாம். உங்களுக்கு மேல் மாவுக்கு இனிப்பு கொடுக்கணும், அதுக்காக தான் நம்ம சர்க்கரை பவுடர் சேர்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட பசஞ்சிக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து பசஞ்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் எதை ரெடி பண்ணிக்கணும். நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை பவுடர் சேர்த்தேங்க. 1/2 கப் சர்க்கரை பவுடரில் 1/4 கப் சர்க்கரை பவுடர் நான் மீத்தம் பண்ணிட்டேன். இதுவே நல்லா கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பசஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எண்ணெய் நெய் எதுவுமே தொடலை, அப்படியே தாங்க பசஞ்சிருக்கிறேன். இந்த மாவை வச்சு தான் நம்ம இப்போது ரோல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தாங்க உருட்டிட்டு செய்ய போகிறோம். அது ஒட்டாமல் வரத்துக்காக ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணணும்னு இல்லைங்க, இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்யும் பொழுதே இந்த மாதிரி நீல வாக்கில் வரா மாதிரி செஞ்சுக்கலாங்க. செஞ்சுட்டு இதை கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும், அப்போ தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க முடியும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ண ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதையும் கைகளால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீல வாக்கில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாவு எடுத்து இந்த பக்கம் அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது, அது மாதிரி கரெக்டாக லாக் பண்ணி
ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த பக்கம் மாவையும் இது மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இப்படி ரோல் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டா நல்லா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே பூரணம் இருக்குது. வெளி மாவை வச்சு நான் ஃபுல்லாக மூடிட்டேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே உள்ளே பூரணம் வச்சு நான் ரோல் பண்ணிட்டேங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் சிலிண்டர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஓவல் ஷேப்பில் உருண்டை மாதிரி ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து உங்கள் விருப்பம் தாங்க. இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி கடாய் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். தட்டில் ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேங்க. நீங்கள் நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம், இல்லைனா ஒயிட் காட்டன் கிளாத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே நம்ம ரவையை வந்து பாலில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேக விட்டு இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது. மேலே இந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் ஆறணும். ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நான் இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் நல்லாவே இப்போ ஆறிடுச்சு. கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இந்த பிளேட்டில் கொஞ்சமாக ட்ரை கோகனட்டை தூவி விட்டுடலாம். உங்களுக்கு ட்ரை கோகனட் பேக்கெட்லலாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு நீங்கள் அதை கூட நல்லா துருவி நைஸாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். லைட்டாக இப்படி பிளேட்டில் பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு இந்த ரோல் அதில் வச்சு நாம் இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ட்ரை கோகனட் எல்லாமே வந்து கீழே கொட்டிடும். இதே மாதிரி எல்லா ரோலையும் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பெரட்டி எடுக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதே மெத்தடில் எல்லா ரோலையும் நம்ம பெரட்டி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ரவா ஸ்வீட் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரவை, தேங்காய், வெல்லம் இதை வச்சு தான் இந்த நம்ம ரவா ஸ்வீட் ரோலை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னருக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.